வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். குட் மார்னிங்க. ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சு. எங்கே குளிச்சேன்னா அந்த இது காமிச்சேன்ல, அந்த பார்க் பின்னாடி ஒன்று காமிச்சேன்ல, ஒரு 6 மாதிரி போச்சுல. நேற்று ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அங்கே தான் குளித்தேன். நல்லா குளித்து ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்போ கிளம்பிகிட்டு இருக்கேன். எங்கே கிளம்புறேன்னா கரெக்டாக வந்து இந்த இது கேரளாவோட எண்டு காசர்கோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே காசர்கோடுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரொனவுன்சியேஷன் வந்து காசர்காடு. அங்கே தான் இப்போ வந்து நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கேருந்து கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்குன்னா 100 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 100 கிலோமீட்டர் கரெக்டாக நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். வித்தின் இந்த ஹெல்மெட் இருக்கனால தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியுது. பை வால்கன் லிஃப்ட்டு கொடுக்குறாங்க. சப்போஸ் இந்த ஹெல்மெட் இல்லைன்னா லிஃப்ட்டு நம்ம போயே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். தேங்க்ஸ்ண்ணா. இந்த ஒருத்தர் கிஃப்ட்டு கொடுத்தாரு இந்த ஹெல்மெட்டை. கொஞ்சம் டேமேஜாக இருந்தால் கூட அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா வந்து கேரளாவில் நீ ஹெல்மெட் இல்லாமல் வந்து ட்ராவல் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அவர் கொடுத்தது தான். அதை வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சரி, ஓகே, வாங்க போயிட்டே இருக்கலாமா? அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. ப்ரோ உமேஷ் ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் இல்லைனா 15 கிலோமீட்டர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம நேராக வந்து காசர்காடு தான் போகிறோம். கரெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் தளிப்பரம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கும். லிஃப்ட்டு கேட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லிஃப்ட்டு யாரும் கொடுக்குற மாதிரி தெரில. அதான் ஒரு நிலை பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் இல்லைன்னா அப்படியே நடக்க வேண்டியதான். எதாவது சாப்பிட்ணுங்க, பசிக்குது ரொம்ப. இப்போ வந்து நம்ம இங்கே கரெக்டாக வந்து அங்கே லிஃப்ட்டு கிடைக்கலன்னு சொல்லிகிட்டு இருந்தோம்ல, அங்கேருந்து நம்ம வந்துகிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார். ப்ரோ வந்து யாருன்னா கேரளாவில் அந்த இது ட்ரம்ஸ் அடிக்கிறது. அவங்க வந்து ரொம்ப ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அந்த மாதிரி அடிக்கிறது. ஸோ அவன் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணார். ஸோ எவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் நேம்? ரிதீஷ் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இங்கேருந்தே நம்ம கரெக்டாக வந்து எங்கே போக போகிறோம்னா தலப்பரம்பூர். அங்கே போயிட்டு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு நம்ம அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் காசர்காடு. அங்கே தான் போக போகிறோம். சரி, வாங்க போயிட்டே இருக்கு. இப்போது நம்ம ஒரு தடவை மீட் பண்ணோம்ல, அதாங்க இப்போ லிஃப்ட்டு கொடுத்தாருல. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்கல்ல, காசர்காடு போயிட்டுருக்கீங்க, அப்படியே நீங்கள் வந்து அப்படியே போயிட்டே இருங்க, எவ்வளோ தடம் வந்தாலும் போயிட்டே இருங்க அப்படின்றாரு. என்னென்னா நம்ம தளபதி விஜய் சொன்ன அந்த டேடாக எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாரு. கரெக்டாக நம்ம அந்த மலையாளத்துலேயே மேக்ஸிமம் நிறைய பேர் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அவர் சொன்ன அந்த தாட்டை வந்து சொல்கிறாரு. என்னென்னா இந்த அருவி வந்து போயிட்டே இருக்கும், எவ்வளோ கல்லை எடுத்து போட்டாலும் இந்த எவ்வளோ தடை இருந்தாலும் போயிட்டே இருக்கும்ல. சேம் அதே மாதிரி தான் ப்ரோ, அதே மாதிரி தான் நீங்களும் போயிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பார்க்க. சரி, வாங்க நம்மளும் போயிட்டே இருப்போம். ஒரு வழியாக நம்ம தலப்பரம்பா அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இப்போது வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே போனோம் காசர்காடு. 72 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்குள்ளே முடியுமான்னு தெரில, மேக்ஸிமம் பிடிப்போம். ஆக்சுவலாக சரியான வெயிலுங்க, முடியலைங்க என்னால். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா அந்த இதுக்கு முன்னாடி ஒரு இது சொன்னேன்ல, பேர் டக்குன்னு ஞாபகம் வர முடியாது, அதனால் சொல்கிறேன். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்பேன். இப்போ இங்கேருந்து பில்தாரான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய 4-5 ஊர் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் வந்து இது இருக்குது காசர்காடு. அதான் அங்கே போகணும். சரியான ஆனால் டயர்டாக இருக்குது. வெயில் வேறு இன்றைக்கின்னு பார்த்து நிறைய அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏமலே அடிக்குது. இது லிஃப்ட் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. பார்ப்போம். சப்போஸ் வந்து பில்தாரையிலே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து காசர்காடு போகலான்ற மாதிரி தோணுது. ஏன்னா லிஃப்ட்டு கிடைக்காதனால சொல்கிறேன். இத்தனைக்கு ஹெல்மெட் எல்லாமே இருந்தும் லிஃப்ட்டு கிடைக்கல. அதான் யோசிச்சுட்ருக்கேன். சரி, ஓகே, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். சார்ஜரை போடணும். கரெக்டாக இப்போ வந்து நம்ம பில்லாத்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து எப்படின்னா காசர்கோட்டுக்கு ஒரு 4 ஊருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இன்னும் 4 ஊர் இருக்குது. பேட்ரி வேறு சார்ஜ் வந்து 13% தான் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது. ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுத்தாரு. அதனால தான் ஓரளவு வந்தாச்சு இங்கே பிலாத்தாரா வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து
ஃபுல்லாக ஹைவே மட்டும் தான் இருக்குது. ஹைவே அப்படியே இந்த ஹைவேக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் பார்த்தோம்னா இது பீச்சு. இன்றைக்குள்ளே ஆக்சுவலாக பீச் பார்த்துலான் இருந்தேன், நாளைக்கு தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஒரு சில பிளேசஸ் மட்டும் காமிச்சிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சிடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில கிளிப்ஸ் பார்த்துட்டு அப்படியே முடிச்சிடுறேன். என்கிட்ட சார்ஜ் இல்லை, போயிட்டு சார்ஜ் போட்டு தான் அப்லோட் பண்ணணும். சரி ஓகேங்க, பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே ஈவினிங் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா சார்ஜ் வந்து 13% தான் இருந்துச்சு. அதனால் வந்து கண்டினியூஸாக என்னால் ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. டேரெக்டாக இங்கே வந்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, இப்போது கேஎஃப்சி சிக்கன் அப்படின்ற மாதிரி ஒரு லேபிள் போட்டு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, சேம் ஃபாண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, அந்த கடையில் வந்திருக்கேன். அங்கே வந்து தான் இங்கே பக்கத்தில் சார்ஜ் போட்டுட்டு ப்ரோ வந்து ப்ரோ கூட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு இப்போது வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வந்து கசராகாட் போயிட்டு ஃபுல்லாக அந்த பீச் வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், கணக்கிலே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேம் ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு கீழே தான் இருக்குது. ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.